ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. லோ பட்ஜெட்டில் அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள், அவினாஷ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருந்தால் சொல்லுங்கள், டைட்டில் பார்க் ரொம்ப நியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கால் பண்ணியிருந்தீங்க. அது மாதிரி ஆளுங்களுக்கான வீடு தாங்க இது. வடக்கு பார்த்த வீடுங்க. இது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு லோ பட்ஜெட்லேயே இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. டைட்டில் பார்க் ரொம்ப நியராகவும் அவினாஷ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இந்த அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடு மாதிரியே இதே பில்டிங்கில் 2 வீடு வாடகைக்கும் இருக்குங்க. வாடகைக்காக அந்த ஓனர் கேட்டிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லியிருக்காங்க. வாடகைக்கு தேடுறவங்களும் அவினாஷ் ரோட்டுக்கு நியர்பையும் டைட்டில் பார்க் நியர்பையும் வாடகைக்கு தேடினீங்கன்னாலும் நம்ம நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். லாபிங்க, வடக்கு வாசல் அப்பார்ட்மெண்ட்டுங்க. என்ட்ரன்ஸில் உள்ள டோரு ரெடிமேட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் 11க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வரும்போது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்குறாங்க. பால்கனி மாதிரியும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறது மாதிரியான ஒரு இடமாவும் இதை கொடுத்துருக்காங்க. அதில் யூபிவிசி டோர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி காம்பேக்டான வீடுங்க. கிச்சனும் அதே போல் காம்பேக்டாகவே கொடுத்துருக்குறாங்க. 6க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. இது இந்த வீட்டோட பெட்ரூமுங்க. 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரி ஜன்னல் எல்லாம் பெருசாக கொடுத்து ரொம்ப காற்றோட்டமாகவும் அதே சமயம் ரொம்ப வெளிச்சமாகவும் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. உள்ள அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் இருக்கு. அஞ்சுக்கு 7 அப்படிங்கிற அளவில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. அதோட அளவும் பார்த்தீங்கன்னா 11க்கு 10 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே அந்த பாத்ரூமும் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. காமனாக உபயோகப்படுத்திக்கிறது மாதிரியும் இந்த பெட்ரூமில் இருக்கிறவங்க அதை உபயோகப்படுத்திக்கிறது மாதிரியும் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கு செல்ஃபு கவர் பண்ணுறதுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இன்டீரியர் பண்ணோன்னா வீடு இன்னும் நல்ல ராயலாகவும் லக்ஸரியாகவும் தெரியுங்க. இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குங்க இந்த வீட்டுக்கு. 2 லிஃப்ட் வசதி இருக்குது. ஒரு அழகான பார்க் இருக்குங்க, குழந்தைகள் விளையாடுறது மாதிரி. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க.
நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கோட சேர்த்து 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதுக்காக ஃப்யூச்சரில் கிடைக்கிற யூடிஎஸோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பக்கம் கொடுக்குறாங்கங்க. 405 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இதை வாங்கினவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினதோட சரி, இது வரைக்கும் இதை உபயோகப்படுத்தவே இல்லை. வாங்கினதுலேருந்து பூட்டி தான் வச்சுருக்குறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதை ரீசேலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. வாங்கி 2 வருஷம் ஆயிருந்தால் கூட எந்த யூஸும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் அப்பார்ட்மெண்ட்டாக தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பேசிக்கான அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஜிம் இருக்குது, ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குங்க, ஜென்செட் இருக்குது, 2 லிஃப்ட் இருக்குங்க, நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே இருக்குது, போர் வாட்டரும் இருக்குது, நல்ல தண்ணி கனெக்ஷனும் இருக்குங்க. தேவையான இடங்களில் நல்ல தண்ணியும், குளிக்கிறது வேஸ்ட் தண்ணிகள் யூஸ் பண்ணுற இடத்துல போர் வாட்டரையும் லைன் கொடுத்துருக்குறாங்க. 24 ஹவர்ஸ் தண்ணி வசதி இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னே நம்ம இதை சொல்ல முடியும். மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலையும் அவினாஷ் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலையும் டைட்டில் பார்க் ரொம்ப நியராகவும் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்த வாசலாக இருக்குது. 5வது ஃப்ளோரில் இது அமைஞ்சிருக்கு. வெண்டிலேஷனும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நீங்கள் அணுகலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. வீடு ஒரு அழகான ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அளவான வீடுனே இதை நம்ம சொல்ல முடியும். வீட்டுக்கு கபோர்டு ஒர்க்கு இன்டீரியர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வீடு வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ மெயினான ஏரியாவில் இந்த பட்ஜெட்டுக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். இது போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.